ஸோ என்னுடைய கதையை நான் தொடர்ந்து அங்கேருந்து எங்கேருந்து விட்டு அங்கேருந்தே சொல்லிடுறேன். ஸோ நான் கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூலில் சேர்ந்தேன். முதல்ல வந்து நம்மளுக்கு கல்வி பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்ம சொல்லிக் கொடுத்த பசங்க என்ன போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆசிரியராக சேர மாட்டேன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து தோட்டக்கலை ஆசிரியராக சேரு அப்படின்னு சொல்லி ஒரு புது பதவியை உருவாக்கி தோட்டக்கலை ஆசிரியர்னு என்னை சேர்த்து விட்டாங்க. நான் கிளாஸே எடுக்க மாட்டேன், மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு இந்த மரத்தை பாரு பறவை பாருன்னு சொல்லி கதை விட்டுட்டேன். அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் இதுவும் வந்து புவியியலும் ரொம்ப சிமிலர் தானே, நீ அது எடுக்கலாமே நாங்க அப்படியே கொஞ்சமாக ஏமாற்றி நான் டீச்சர் ஆகிட்டாங்க. ஸோ நானும் அப்படியே கொஞ்சமாக விஷயம் தெரிஞ்சு டீச்சர் ஆகிட்டு அங்கே கிருஷ்ணமூர்த்தியில் ரொம்ப ஆர்வம் வந்து அதுவே வாழ்க்கைங்க மாதிரி முடிவு பண்ணிட்டேன். 12 வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து கிருஷ்ணமூர்த்தியோடைய ஃபிலாசபியில் ரொம்ப ஒரு நாட்டம் வந்து பயங்கர கமிட்மெண்ட் மாதிரி வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை, நம்ம மெயினாக வந்து என்ஜினியரிங் விட்டு வெளியே வந்து அது இயற்கையை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் தான். அதை விட்டுட்டு நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அங்கே கடலாமை பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் கடலாமை பாதுகாப்புலாம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த குறை இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த குறை, இந்த காடு வைக்கிறங்கிறது. ஆனால் அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கல. எல்லாருனாலும் எல்லாமே பண்ண முடியாது, சில விஷயம் தான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது எதாச்சியாக நான் வந்து என்னுடைய ஐ திங்க் 8வது அங்கே சேர்ந்து 8வது வருஷத்தில் கோவிந்தாவை சந்தித்தேன் ஆரோவில்ல. கோவிந்தா சொன்னாருமா, நான் மலையில் மரம் வச்சுட்ருக்கேன் வாயேன் அப்படின்னு. ரொம்ப எடுத்தடுப்புலேயே வந்துடு அப்படின்ட்டாரு. நான் ஆசை வரேன்னு சொல்லிட்டு நானும் இங்கே கிளம்பி வரலான்னு முடிவு பண்ண பிறகு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் அவரை. இங்கே வரும்போது சந்தித்தோம். இப்படி மேலே கீழே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அவர் வந்து இல்லை வந்து இங்கே திருமலைக்கு வந்துட்டு நம்ம சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னாரு. அப்போ வந்து மெயினாக அந்த வந்து இங்கே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உருவாக்கி இதில் சரியாக செய்வோங்கிறது தான், மரம் வைக்கிறத சரியாக செய்வோங்கிறது தான் எண்ணம். ஆனால் எனக்கும் நல்ல டீச்சிங் அனுபவம் இருக்குது, பூர்ணிமாவுக்கும் இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரம் வைக்கிறோம், ஒரு காடை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சமுதாயம் நம்ம கூட சேர்ந்து இருந்தால் தான் அந்த காடு பழைக்கும். நம்ம ஒரு காட்டை உருவாக்கலாம், நாளைக்கு நல்லா வளர்ந்த பிறகு மரத்தை வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு என்ன. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு செயலோட ஒரு சமுதாயத்தையும் சேர்த்து கூப்பிட்டு போனோம்னா அங்கே கல்விக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. என்ன மாதிரி கல்வினா, ஒரு ஸ்கூலில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெருவாக போய் இந்த காடுடைய முக்கியத்துவத்தை பற்றி பலமுறை நான் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் வந்து யாரும் வரமாட்டாங்க, அது ஒரு விஷயம். நம்ம அது ஆனால் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம். ஆனால் வந்து ஸ்கூலாகவும் எல்லா ஸ்கூல்லையும் பண்ணியிருக்கேன். அது சொன்னால் விழிப்புணர்வு. ஆமாம், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலாக போய் திருநெல்வேலி எல்லா ஸ்கூல்லையும் இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு முறை பண்ணலாம் பத்தாது. ஆனால் வந்து அந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட கல்வி பண்ண முடியுமா? அது பசங்களுக்கு வந்து இப்போ இந்த கல்வி அப்படின்னு சொன்னாலே ஏட்டறிவு தான் எல்லாமே பார்க்குறது. படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு தொழிற்சாலையில் போய் சேரணும், அதுதான் கல்வி. அதாவது ஒரு சிஸ்டம் ஏற்கனவே செயல்பட்டு இருக்க ஒரு எக்கனாமிக் சிஸ்டம்குள்ளே போய் சேர்க்க வைக்கிறது தான் ஸ்கூல் வந்து காலேஜை ஃபீட் பண்ணும், காலேஜ் வந்து அந்த சிஸ்டத்தை ஃபீட் பண்ணும். அப்படிங்கிறது தான் கல்வியுடைய நோக்கமாகவே பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து அது மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு விவசாயம்னா அவங்களுக்கு எவ்வளோ விவசாய அறிவு இருக்குது, ஒவ்வொரு இது செய்கிறவங்களுக்கு அவங்க துறையில் அறிவு இருக்குல்ல. இப்போ மரம் வைக்கிறாங்க, இப்போ மாசிலாமணி காடை பற்றி அவ்வளோ அறிவு இருக்குது, அவங்க வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட அறிவு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு அறிவாகவே கருதுறது இல்லை. அது வந்து பாமர மக்கள் அவன் வந்து ஒரு கூலி வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவங்கள வந்து ஒரு கூலி ஆளுன்னு தான் கேட்டகரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம் அந்த மாதிரிலாம். ஆனால் வந்து அவங்களுடைய அந்த பாரம்பரிய அறிவை வந்து ரொம்ப ஆமோதிக்கிறது இல்லை. இருட்டா அது ஒரு அது வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்லா அறிவையும் பார்க்க முடியுமா? இப்போ இப்போ ஒரு விவசாயின்னு இருக்கானா, அவன் வந்து படித்து முடித்தான்னா நேராக விவசாயம் முடித்து காலேஜ் முடித்து ஐடியில் போய் சேர்ந்து தான் அது வந்து கல்வியோடைய நோக்கமாக இருக்க முடியாது. அது எனக்கு கேட்டால் ஒரு தோல்வின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விவசாயியை வந்து இங்கேருந்து பெயர்ந்தெடுத்து ஒரு ஐடி கம்பெனியில் உட்கார வச்சுட்டா அது வந்து ஒரு வெற்றின்னு அப்படி சொல்ல முடியும். அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க அது சம்மந்தப்பட்ட இன்னும் தன்னம்பிக்கை பெற்று இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்பட முடியும்னு சொன்னால் நம்ம அந்த அறிவு கொண்டு வரணும்னு சொல்ல. ஆனால் மற்ற திறன்கள்லாம் இருக்குல்ல, ஒரு விவசாயியாக இன்னும் எவ்வளோ திறம்பட செயல்பட முடியும். ஒரு பேங்க் லோன் எடுக்கணும்னாலோ, ஒரு சமுதாயத்தில் எப்படி நம்ம பொருளை நம்ம டேரெக்டாக விற்கணும், மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் இங்கே விவசாய நிலத்துலேருந்து ஒரு கடைக்கு போகிறதுக்குள்ளே 30 பேர் நடுவில் நிற்கிறாங்க. அவங்களாம் இது பண்ணாமல் நேரடியாக நம்ம பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஊக்கங்கள்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் இதான் நம்ம வேல்யூ கொடுக்க முடியுங்கிறது தான். ஸோ வந்து நம்ம ஸ்கூலில் வந்துட்டு முக்கியத்துவம் வந்து ஏட்டறிவு ஒரு சின்ன பகுதி, ஒரு 20-25%. வாழ்க்கை வந்து அனுபவ அறிவு, வாழ்க்கை அறிவு, சுற்றி இருக்க திறன்கள்லாம் கற்றுக்கிட்டு, ஸோ கை வேலை, விவசாய வேலை, மரம் நட்டுறது, எல்லாமே எல்லா திறனும் சொல்லி தந்து செயல்படணுங்கிறது தான் ஸ்கூலுடைய மெயின் குறிக்கோள்.
அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் வந்து இருக்குது இந்தியா முழுக்க. ஆனால் அவங்க எல்லாமே முக்கால்வாசி வந்து ரொம்ப மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் போய் சேர முடியுது. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த வாழ்க்கையில் அந்த இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம வேறு எதுவும் படித்து இன்ஜினியரிங்லாம் படிக்காமல் வேறு எதுவும் படித்தும் செயல்படலான்னு. ஆனால் இங்கே இருக்க மக்களே இருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் நடத்தினா அந்த கிராமத்து பிள்ளைங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் முதல் இதாக இருக்குது. ஸோ வந்து முதல்ல ஒரு 30% தான் கிராமத்து பிள்ளைங்க இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 75-80% கிராமத்து பிள்ளைங்க தான் இருக்காங்க. மற்றவங்க வந்து அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் கொடுக்குறதில்ல. அவங்களும் வராங்க, சில பேர் நகரத்தை விட்டு வராங்க, இங்கே வந்து வாழணும்னு நினச்சி வராங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் வந்து மெயினாக இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பெரிய குறிக்கோளாக வச்சுருக்கோம்.